சின்ன நெல்லிக்காய் கணையம் சிறுநீரகம் ரெண்டையும் பாதுகாப்பாக பலமாக வச்சிருக்கும் ஒரு மருந்து தாங்க சின்ன நெல்லிக்காய். உங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருச்சா? அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்கள் சேனலில் நிறைய நெல்லிக்காய் ரெசிபி போட்டிருக்கோம், அதை பார்த்து பயனடைங்க. இன்றைக்கி முதலாவதாக நெல்லிக்காயை வச்சு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பர்யா. இதை வச்சு என்ன பண்ணலாம்? சட்னி பண்ணலாம். சரி சரி, ஸ்கூலுக்கு இன்னைக்கு சட்னி பண்ணி தரட்டா? சரிம்மா. இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு நெல்லிக்காய் சட்னி வேணுமா? நம்ம மரத்தில் சின்ன நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. சிறுநீரகம் கணையம் இதெல்லாம் பாதுகாப்பாக பலமாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். இதை வச்சு நம்ம இப்போ சட்னி பண்ண போகிறோம். ஒரு தேங்காய் அளவு போட்டோம்னா இது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஒரு 20 நெல்லிக்காய் போட்டால் போதும். இந்த அளவு நெல்லிக்காய் போட்டால் ஒரு சட்னிக்கு போதும். இப்போ இந்த நெல்லிக்காயை வச்சு நம்ம சட்னி பண்ண போகிறோம். நெல்லிக்காயை இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 20 நெல்லிக்காய் எடுத்தால் போதும் சட்னிக்கு. இதில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால அதிக நெல்லிக்காய் போட்டால் சாப்பிட முடியாது. பாருங்க, இந்த மாதிரி கொட்டை தனியாக பிரித்து எடுத்து வச்சிடணும். நெல்லிக்காய் சட்னி வேணும்னு எங்கள் பாப்பாவும் சேர்ந்து நெல்லிக்காய் அரைஞ்சிட்டு இருக்கா. பாருங்க, கொட்டை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வதக்கி சட்னி அரைக்கணும். இன்னைக்கு நம்ம வணக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு மிளகா வத்தல் ஒரு 3 போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. பருப்பு மிளகாலாம் வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே பாருங்கள், நம்ம மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உரிச்சு வந்தாச்சு. ஒரு 3-4 உரிச்சு போட்டுக்கலாம். சட்னி தானே, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எல்லாம் வறுபட்டுருச்சு. நம்ம அரிஞ்சு வச்ச நெல்லிக்காய்களை அதில் சேர்த்திடலாம். ஒரு 20 நெல்லிக்காய் மட்டும் போடுங்க, புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நெல்லிக்காய் நல்லா வறுபட தேவையில்லை, பாதி அளவு வெந்தால் போதும். முழுசாக வறுபட தேவையில்லை, இந்த மாதிரி அரைப்பதமாக வறுபட்டால் போதும். நல்லா அரைப்பதம் வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டி இருக்க சூட்லேயே நம்ம ஒரு முடி தேங்காய் துருவலை அதில் சேர்த்திடலாம். இப்போ கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடும். பாருங்க, நெல்லிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாப்பாவுக்கு ஊட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். நெல்லிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க பாப்பா ஊட்டிடலாம்.
சூப்பரா இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிடு. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சரியா சூப்பரா இருக்குதுங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயை யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கணையத்துக்கு இது ரொம்ப முக்கியமான நல்ல பலன்களை கொடுக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காயை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த நெல்லிக்காய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரோக்கிய வாழ்வில் ஆரோக்கியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.